RSS ஆகவும் இந்து முன்னணியாகவும் இந்த பாஜக போன்ற பயங்கரவாத அமைப்புகள் கடந்த 100 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த நாட்டில் பிரசங்கம் செய்து வந்தார்கள். ஏற்கனவே பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டது. அதற்குண்டான காரணம் அங்கேதான் ராமர் பிறந்தார். அதனால் அந்த பள்ளிவாசல் பெரும்பான்மையான இந்துக்களுக்கு சொந்தமானது. நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு 5 பேர் கொண்ட நீதிபதிகள் மரத்தடி பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்கினார்கள். இப்போது இந்த வழக்கு என்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் 2022 ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஞானவாபி மசூதியினுடைய பள்ளிவாசலுக்குள்ள அந்த ஒழு செய்யக்கூடிய ஒழு என்றால் அங்க சுத்தி கை காலெல்லாம் கழுவுவாங்க. உள்ளக்க போனோம்னா ஒரு தொட்டியில தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வர்றதுக்காக வேண்டி உள்ள பைப்பை வச்சு ஒரு சிமெண்ட் அல்லது கல்லு எதையாவது வச்சு அந்த பைப்பை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த பைப்பு பார்க்கறதுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா அது லிங்கம் மாதிரியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கீழே ஒண்ணும் கிடையாது, வெறும் கல்லு தான். அதை ஒரு சர்ச்சையா கிளப்பி ஞானவாபி மசூதிக்குள்ள இருக்கிற கை கால் கழுவக்கூடிய அந்த குளத்திலே லிங்கம் இருக்கிறது. அந்த ஞானவாபி மசூதி எங்களுக்குத்தான் சொந்தம் என்று 2022 ஒரு வழக்கு போடுறாங்க. இந்த வழக்குக்கு நீதிமன்றத்திற்கு போனதற்கு பின்னால் ரிபப்ளிக் டிவி என்ற ஒரு RSS காரனுடைய டிவியில ஒரு விவாதம் நடக்கிறது. அந்த விவாதத்தில் நுபூர் சர்மா என்ற பாஜகவுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர், அகில இந்திய முன்னாள் செய்தி தொடர்பாளர் நுபூர் சர்மா என்ற அந்த பெண், அது பள்ளிவாசல் அந்த குளத்துக்குள்ள லிங்கம் இருக்கு, அது தொட்டி கிடையாது, அது பெரிய கிணறு, கிணத்துக்குள்ள இருந்து லிங்கம் இப்போ வெளியே வந்துருச்சு என்றெல்லாம் கட்டுக்கதை விடுகிறார்கள். அதை ஒட்டி கூட 2022 மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. இன்றைக்கு மதுரையிலும் சென்னையிலும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறதோ இது மாதிரி அன்றைக்கும் நடந்தது. எப்படி பள்ளிவாசலுக்குள்ள இந்த குழாயை ஆய்வு செய்ய வேண்டாமா? ஒரு மாநில அரசு அல்லது மத்திய அரசு தொல்லியல் துறையை வைத்து ஆய்வு செய்ய வேண்டுமா? ஆய்வு செய்ய வேண்டாமா? ஒரு கோயில்ல தர்கா இருக்கு, இது பள்ளிவாசலுக்கு சொந்தமானது, முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்று சொன்னால் விட்டு விடுவார்களா? விடமாட்டார்கள். இப்ப இந்த பள்ளிவாசல் அவுரங்கசீப்பால் கட்டப்பட்டது 1669 17வது நூற்றாண்டில் 15வது நூற்றாண்டில் பாபர் மசூதி கட்டப்பட்டது.
200 வருடம் கழித்து பாபருடைய பேரனான அவுரங்கசீப் இந்த மத்த முகலாய மன்னர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மதிப்புகளை விட அதிக மதிப்பு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த அவுரங்கசீப்புக்கு இருக்கிறது. ஏன்? அவர் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடித்தார். முகலாய மன்னர்கள் 850 ஆண்டு ஆட்சி செய்ததில் இவர் அவுரங்கசீப் 50 ஆண்டு ஆட்சி செய்திருக்கிறார். 50 ஆண்டு ஆட்சி செய்த மக்களை ஒன்று திரட்டி அவருக்கு ஆதரவாக அடக்குமுறையினால் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஆனால் அவுரங்கசீப் 50 ஆண்டு காலம் இந்தியாவிலே ஆட்சி செய்து குறு சிறு மன்னர்களை எல்லாம் தனக்கு கீழே வைத்துக் கொண்டு மிக அருமையான ஆட்சி செய்தார். அது மட்டுமல்ல, தந்தைக்கே சிறை கொடுத்தார். அந்த ஏராளமான முகலாய மன்னர்களிலே ஹஜ்ஜிக்கு போன ஒரே மன்னர் அவுரங்கசீப் மட்டும்தான். இவர் ஒரு முறை டெல்லியிலே இருந்து வங்க தேசத்துக்கு இவருடைய ஆட்சியின் கீழே இருக்கிற எல்லா சிறிய மன்னர்களையும் அவங்க குடும்பங்களையும் அழைத்துக் கொண்டு வங்கதேசத்துக்கு போறாங்க டெல்லியில இருந்து. அப்படி போகும்போது அதுல பிராமண மன்னர்கள் இருக்கிறார்கள், ஆச்சாரிய மன்னர்கள் இருக்கிறார்கள், ராஜாக்கள் இருக்கிறார்கள், அதே மாதிரி அவர்களுடைய குடும்பத்தாரும் இருக்கிறார். ஏறக்குறைய 100க்கு மேற்பட்டவர்கள் வங்கதேசத்துக்கு அவங்க குடும்பத்தோட போறாங்க அவுரங்கசீப் தலைமையில். அப்படி போகும்போது இந்த மன்னர்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அவுரங்கசீப் இடத்துல. ராஜாவே, வங்கதேசம் செல்லக்கூடிய அந்த வழியிலே தான் புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் கங்கை ஆறு இருக்கிறது. அந்த ஆற்றிலே நாங்கள் குளித்துவிட்டு இந்த கடவுளை வழிபட வேண்டும். எங்களுக்கு அதுக்கு நேரம் ஒதுக்கி தரணும். எங்களுக்கு அந்த கடவுளை வழிபடுவதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று சொன்னவுடனே இந்த மன்னர் என்ன செய்யறாரு? இந்து மக்களுக்கு எதிரான மன்னர் தானே, அப்ப போவேனான்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லல. நீங்க தாராளமா போய் காசி விஸ்வநாதர் கோயில போய் நல்லா சாமியை கும்பிடுங்க, அங்க ஆற்றுல போய் குளிங்க, கங்கையில போய் நீராடுங்க என்று அனுப்பி வைத்து விட்டு இவர் இங்க ஓய்வு எடுக்கிறார். அப்ப திருப்பி அவங்க எல்லாம் போன வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர்றாங்க. திருப்பி வரும் பொழுது வந்தவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்களான்னு அந்த மன்னருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? அவர் வந்தவங்க எல்லாம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு செக் பண்றாரு. அந்த கூட்டத்தை பூரா பார்த்தா ஒரே ஒரு இளவரசியை மட்டும் காணோம். ஹஜ்ஜி நாட்டினுடைய ஒரு இளவரசி, அந்த இளவரசியை மட்டும் காணோம். அப்ப அவுரங்கசீப் இடத்துல சொல்லுகிறார்கள், இந்த இளவரசியை காணவில்லை. அப்படி என்றால் வந்த இடத்துல அவங்க எங்க கங்கையில போய் குளிக்கும் போது உள்ள போயிட்டாங்களா, அல்லது கோயில்ல ஏதாவது காணா போயிடுச்சா, பாம்பு ஏதாவது கொத்தி மரணித்து விட்டார்களா? நீங்களும் தேடுங்க, நானும் தேடுறேன், என்னுடைய படைய உள்ள அனுப்பி தேடுறேன் என்று அவரு தேடுறாரு. கோயிலுக்குள்ளேயும் தேடுறாரு. கோயிலுக்குள்ள எந்த அநியாயமும் நடக்காத. ஏண்டா
ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் கோயிலுக்குள்ளதான் ஆசி பாண்டு ஒரு 8 வயது சிறுமிய பாஜக திருடர்கள் கயவர்கள் கற்பழித்தார்கள். அப்பயே 200 வருஷத்துக்கு முன்னாடியே கோயிலுக்குள்ள அவுரங்கசீப் தன்னுடைய படையை அனுப்பி தேடும் பொழுது உள்ளே கருவறைக்கு உள்ளே ஒரு சிலை திரும்புற மாதிரியா இருக்கு. அந்த சிலை இப்படி திருப்பினா கதவு மாதிரி உள்ள இறங்கி பாதாள அறை இருக்கு. அப்ப ஒரு பணியாள் பார்த்துட்டு வந்து சொல்றாரு, உள்ள ஒரு படிக்கட்டு இருக்கு, அது மூடுது திறக்குது அப்படின்னு சொல்லும் போது திறந்து உள்ள போய் பாருன்னு சொல்றாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த ஹஜ் நாட்டு இளவரசி குற்றையிலும் குன்றையிலுமாக கற்பழிக்கப்பட்டு உள்ள கிடக்கிறாரு. மேல தூக்கிட்டு வா, முதலுதவி கொடுங்க, கொண்டு போங்க, யாருன்னு இதை செஞ்சது யாருன்னு சொல்லி நம்ம அவனுக்கு தண்டனையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அதுதானே செய்யணும். அவரு அங்க அந்த வேலையை பார்த்து கற்பழித்த இது யாருன்னு கேட்டா அந்த கோயில் இருக்க ஒரு தீட்சிதர் இந்த பெண்ணை கடைசியா வந்ததுனால பிடிச்சி உள்ள பாதாள அறைக்குள்ள கொண்டு போய் கற்பழிச்சுட்டான். இப்ப அந்த பொண்ணை இளவரசியை காப்பாத்தியாச்சு. அந்த மன்னர்கள் எல்லாம் சிற்றரசர்கள் எல்லாம் சொல்றாங்க, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இருந்த அந்த புனிதம் இப்பொழுது கெட்டுவிட்டது. இந்த புனிதம் திரும்ப நிலைக்க வேண்டும் என்றால் இந்த கற்பழித்தவனை தண்டிக்கவும் வேண்டும், இந்த கோயிலுக்கு வேற ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் என்று மன்னர்கள் எல்லாம் கேட்டபோது அப்ப அவுரங்கசீப் சொல்றாரு, இந்து மன்னருக்கு இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் என்று தூக்கி வைத்திருக்கிறார்களே, அந்த இந்து மன்னர்கள் சொல்கிறார்கள் இதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன என்று கேட்கும்போது அவுரங்கசீப் சொல்லுகிறார், இந்த காசி விஸ்வநாதர் சிலையை மட்டும் எடுத்துட்டு கோயிலை இடிச்சு புதுமையா நம்ம புதுசா ஒண்ணு நிறுவிடுவோம், அதுக்கப்புறம் இந்த சிலையை கொண்டு உள்ள வைப்போம் என்று சொல்லி கோயிலை இடித்தார். இன்னைக்கு வரைக்கும் சொல்றான், காசி விஸ்வநாதர் கோயில அவுரங்கசீப் தான் இடிச்சாரு. ஆமாடா இடிச்சாரு. எதுக்கு இடிச்சாரு? இடிச்சதுக்கு உண்டான காரணம் என்ன? நீ போய் ரங்காச்சாரியார் பாண்டே என்ற இந்து முஸ்லிம் என்ற ஒரு புத்தகத்துல, வெதர் இந்தியா என்ற புத்தகத்துல அந்த டாக்டர் ரங்காச்சாரி என்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர் எழுதியிருக்கிறாரு. அந்த ஆய்வை போய் பாரு. இந்த நுபூர் சர்மா சொன்னா குரான்ல என்ன சொல்லிருக்கு தெரியுமா? குரான்ல என்ன காசி விஸ்வநாதர் கோயில அவுரங்கசீப்பை இடிக்கணும்னு சொல்லிச்சு 88வது அத்தியாயத்துல என்றா 88வது அத்தியாயத்தை தொடர்ந்து பார்த்தா அங்க வேற ஒரு வசனம் இருக்கு. அது நம்ம ஒவ்வொரு வார ஜும்மாவிலையும் கூட நம்ம அந்த சூறாவை ஓதுவோம். எந்த சூறா என்று கேட்டீங்கன்னா அஃபலா என்லுன இலல் இப்னி கைப்ப குலிகத்தின் ஒரு சூறா ஓதுவோம். ஒட்டகம் படைக்கப்பட்டது எப்படி, அது கண்ணு எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, அது வயிற்றுக்குள்ள எப்படி பெரிய டேங்கு மாதிரி தண்ணி பிடிக்குது, அந்த மாதிரியான ஆய்வுகள் சம்பந்தமா தான் இந்த 88வது அத்தியாயத்தில் எழுதியிருக்கு. குரான்ல அல்லாஹ் எழுதியிருக்கான். ஆனா இவ அதை பிடிச்சுக்கிட்டு பள்ளிவாசல்ல காசி விஸ்வநாதர் கோயில இடிச்சிட்டு கட்டினாரு ஞானவாபி மசூதி. அந்த காலத்துல 1700ல இந்து மக்கள் முஸ்லிம்கள் ஒற்றுமை எப்படி இருந்தது என்றால், இந்த கற்பழிக்கப்பட்ட தீட்டுப்பட்ட கோயிலை இடித்தார்களே, அந்த இடிபட்ட கற்களை, அந்த இடிபட்ட தூண்களை ஞானபாவி மசூதிக்கு பயன்படுத்தினாங்க. அங்க சாதி வேறுபாடு தெரியல, மத வேறுபாடு கிடையாது. இதை நீங்க தாராளமாக பயன்படுத்துங்க என்று வாரணாசியில் இருக்கிற முஸ்லிம்களை
நீங்க ஒரு பள்ளிவாசல இந்த கல்லையும் தூணையை வச்சு கட்டுங்கன்னு சொல்லதுனால அந்த பள்ளிவாசல்ல கோயில்ல இடிக்கப்பட்ட தூண்களையும் கல்லையும் வைத்து கட்டி கடைசியா அதனுடைய சுற்றுச்சுவரில் பார்த்தா இந்த கல்வெட்டுல எல்லாம் சின்ன சின்ன கோடு மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரமா நின்று பார்த்தீங்கன்னா அல்லது வேற எதையாவது உரசுனா அதுல உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும். அது மாதிரி இதுல ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம் கேட்டா, கௌரி அம்மன் என்ற ஒரு பெண் சாமியுடைய அந்த அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு இது பள்ளிவாசல் கிடையாது, கோயில் தான், கோயிலை வலுக்கட்டாயமாக பிடுங்கி விட்டார்கள், இடித்து விட்டார்கள், அதுக்கப்புறம் தான் பள்ளிவாசல் கட்டின. அப்ப அங்க இடிக்கப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற அந்த காசி விஸ்வநாதர் கோயில் யாரு கட்டினது? வரலாற்று ஆய்வு பார்க்க வேண்டுமா இல்லையா? வரலாற்று ஆய்வுகள் எடுக்கப்பட்டும் வரலாற்று ஆய்வுகள் முழுமையாக ஒரு வாரத்திலே முடிக்கப்பட வேண்டும் என்று வாரணாசி நீதிமன்றமும் அலகாபாத் நீதிமன்றமும் சொன்னதற்கு பின்னால் இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றத்திலே அந்த ஆய்வறிக்கை ஒப்படைக்கப்படவில்லை. அப்ப ஆய்வறிக்கை ஒப்படைக்காமலேயே கோயிலுக்குள்ள நீங்க பூஜை எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பள்ளிவாசல்லம் போய் பூஜை பண்ணுங்க என்று நீதிமன்றம் அநீதியான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. 1947க்கு பின்னால் பாபர் மசூதியை தவிர, இன்றைக்கு அதை பத்தி பேசவே கூடாது, பாபர் மசூதியை தவிர நாட்டில் இருக்கிற கோயில்கள், பள்ளிவாசல்கள், சர்ச்சைகள், மையவாடிகள், புதைக்குழிகள், சுடுகாடுகள், கோயில்கள் எல்லாம் அப்படியே இருந்தபடி இருக்க வேண்டும் என்றுதான் இந்த 1991 சட்டம் புதிதாக இயற்றப்பட்ட அந்த சட்டம் சொல்லுகிறது. நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சட்டத்தை தரையிலே காலிலே போட்டு மிதித்துவிட்டு தங்களுடைய பதவிக்காக நீதிபதிகள் அநியாயமான தீர்ப்புகளை இன்றைக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலை தொடர்ந்தால் இலங்கையிலே எப்படி புரட்சி வெடித்து அதனுடைய ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்களோ அதுபோன்று இந்த மோடி, அமித்ஷா கும்பல் இந்த நாட்டை விட்டு திரட்டப்படுவார்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.